நம்ம ஃப்ரெண்டு வந்து சங்கடகர சதுர்த்திக்கு பிரசாதமாக கேசரி எடுத்துகிட்டு வந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. சரி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுப்பா கேசரி அப்படின்னு சொன்னோம். அவங்க அப்புறமா சொல்கிறாங்க, அக்கா இது கேசரி இல்லைக்கா, இது அசோகான்னாக்கா. எனக்கு ஒரே ஷாக்கிங் ஆயிடுச்சு. இப்போ சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. அசோகான்னு உண்மையிலே நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்னப்பா இது அசோகான்னு சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் அசோகர் மரம் நட்டது இந்த மாதிரி தான் நம்ம படிச்சுக்கிறோம். அப்புறம் பார்த்தா பழைய படத்தில் வர அசோகன் தான் நமக்கு தெரியும், நடிகர் அசோகன். மற்றபடி எனக்கு உண்மையிலே தெரியல. ஆனால் ஸ்வீட் மட்டும் செம்ம சூப்பராக இருந்தது. அப்புறம் சரி இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு எப்படிப்பா செய்யறதுன்னு கேட்டேன். ப்ரொசீஜர் சொன்னாங்க பாரு, செம்ம ஈஸியாக இருந்தது. சரி நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணோம், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடிக்கடி அசோகா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாருங்க, இந்த அசோகா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கேசரி பார்க்கறதுக்கு கேசரி மாதிரி தான் இருக்குது. அப்படிதான் நானும் ஏமாந்துட்டேன். அவ்வளோ நல்ல டேஸ்டான ஸ்வீட்டு, நல்ல செய்கிறதும் ஈஸி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வாயில் வச்சா வழுவழுன்னு உள்ளே போயிடும். இது வந்து அசோகா தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. என்ன மாதிரி அசோகா தெரியாதவங்க ஒரு சிலர் இருப்பீங்கள்ல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டை அப்புறம் விடவே மாட்டீங்க. இதோட முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்கே, போய் பாருங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.